டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையில் மற்ற நாடுகளை வம்புக்கு இழுப்பது அதிபர் ட்ரம்புக்கு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை வர்த்தகத்தை காரணம் காட்டி தாம் தான் நிறுத்தியதாக அடிக்கடி கூறி வரும் ட்ரம்ப் தற்போது வரியை காட்டி இந்தியாவை அடிபணிய வைக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்துதான் அதிக அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்து வருகிறது என்ற நிலையில் அதனை குறிப்பிட்டு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்திருக்கும் ட்ரம்ப் 24 மணி நேரம் கெடு விதித்து இன்னும் கூடுதலாக வரி விதிக்கப்படும் என பேசியிருப்பது இந்தியாவை ஆத்திரப்படுத்தி உள்ளது. இது குறித்து பேசியிருக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை பிற நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு இந்தியா விற்பனை செய்து வருவதாகவும், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் பணம் தான் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்படுகிறது எனவும், உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்தியாவுக்கு கவலை இல்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் கடந்த முறை அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஹவுடி மோடி என பிரதமருக்கு நிகழ்ச்சி நடத்தினார். அதே போல ட்ரம்ப் இந்தியா வந்தபோது நமஸ்தே ட்ரம்ப் என மோடி நிகழ்ச்சி நடத்தினார். இதன் மூலம் இரு நாடுகளிடையே நல்லுறவு இருப்பதாக பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் பேசி வருவது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ட்ரம்ப் பேச்சுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் எதிர்வினையாற்றி உள்ளது. இரண்டாயிரத்து 18 நிதியாண்டு வரை ரஷ்யாவிடமிருந்து 13% அளவு மட்டுமே இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்து வந்தது. 2022ஆம் ஆண்டு, அதாவது உக்ரைன் போர் தொடங்கிய பிறகுதான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்யும் எண்ணெய் அளவு கிடுகிடுவென உயர்ந்தது. 2025 நிதியாண்டை பொறுத்தவரையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 35% அளவுக்கு இறக்குமதி செய்கிறது. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக ஈராக்கிலிருந்தும் இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. அமெரிக்காவிடமிருந்தும் நாள்தோறும் 3 லட்சம் பேரல்கள் எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கிறது. அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்படும் அளவு மிக மிக குறைவு என்பதால் தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த சொல்லி வற்புறுத்திதான் ட்ரம்ப் தற்போது வரியை காட்டி மிரட்ட தொடங்கி இருக்கிறார். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளர்களாக இந்தியாவும் சீனாவும் இருக்கும் நிலையில் இந்தியாவை நோக்கி ட்ரம்பின் நடவடிக்கைகள் திரும்பி இருக்கின்றன. இந்த நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அலசி ஆராய வேண்டியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா தான் இருக்கிறது. 2024 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 18%, அதாவது $79 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அப்படி இருக்கையில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் வரிக்கு மேல் வரி விதிப்பது அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விலை உயர வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது. விலை ஏற்றம் காரணமாக இந்திய பொருட்களை வாங்கும் ஆர்வம் அமெரிக்கர்கள் மத்தியில் குறையும் என்பதோடு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கடந்த 2024 நிதியாண்டில் வெறும் 2% அளவுக்கு தான் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஆகையால் இந்தியாவை பகைத்துக் கொள்வதின் மூலம் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இந்த நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.